இல்லையா? அப்ப நான் ஏன் 3 மணி நேரம் பண்றீங்க, ஏன் 8 மணி நேரம் பண்ணல அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு விஷயம், நீங்க நம்ம கம்பெனி மீது வச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பாருங்க. இவ்வளவு பேர் சம்பாதிச்சாங்க சார், வாங்க சார் சம்பாதிக்க தானே கூப்பிடுறோம். அவ்வளவு பேர் எப்படி சம்பாதிச்சாங்கன்னா உண்மையிலேயே 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க, 3 hours சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ரிசல்ட். நான் சொல்றது புரியுதா சார் உங்களுக்கு? இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, நீங்க வந்து வியாழக்கிழமை, வெள்ளி, சனி 2 நாள் இல்லையா? 3 நாள் இருக்கு. இதுல ஒரு பையன் நீங்க கூட எல்லா பேரும் விட்டுருங்க. இந்த வாரம் 3 செட்ஸ் 6 செட்ஸ் வேணாம், ஒரு புக்கிங், ஒரே ஒரு புக்கிங், ஒரு 1200 சதவீதம் மேங்கவளால புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5 ஃபேமிலியே வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்க வர வச்சீங்கன்னா ஒரு புக்கிங் வரும். அல்லது 3 ஃபேமிலியாவது வர வச்சீங்கன்னா ஒரு புக்கிங் வரும். அதுக்கு டைம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? புரியுதுங்களா சார்? இப்போ நான் திருப்பி சொல்ற விஷயங்களுங்க, முடிவெடுக்கிற விஷயம் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்குள்ள ஆணித்தனமா தீர்க்கமா நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே வாய்ப்பா தெரியும். நம்ம மாப்பிள்ள சொல்றாரு ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம மேடம் சொல்றாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்டாக நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஒரு 2 மாசம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ட்ரைனா வாழ்க்கை முடிச்சு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். நான் சம்பாதிச்சே தீர்வு முடிவு பண்ணுங்க. நீ எதுவுமே உங்களுக்கு புரிய வைக்கணும்னு கேட்டீங்கன்னா கிணத்து பேர்ல இருந்துட்டு தண்ணி எடுத்து பார்க்குற மாதிரி பார்ட் டைம் பண்றவங்க புரிக்கலாமா? வேணாமா? ஃபியூச்சரான சர்டிஃபிகேட் அடிக்க முடியும். பயம் அப்படிதானே போகும். உண்மையா இல்லையா? கரையில் கொடுத்துட்டு இப்படி நீச்சல் அடிச்சுட்டு எதை கற்றுக்க முடியுமா? ஏன்னா முன்னாடி உங்களுக்கு ரவிசங்கர் சார் ஐடென்டிஃபை த கஸ்டமர். அவர் வாங்கும் எண்ணம், வாங்கும் சக்தி இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணுமே தவிர மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி பேசி கொண்டு வந்து சைட் விசிட் கொண்டு வந்து புக்கிங் பண்ணி அட்வான்ஸ் வாங்க எல்லாம் கம்பெனி பார்த்துப்பாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட நம்ம கம்பெனியில் வந்து ஒரு 60 பேர் இதுவரையும் 180 வீட்டு மனைகள் புக்கிங் பண்ணியிருக்காங்க. எத்தனை பிளாட்டுங்க? கிட்டத்தட்ட 2.25 கோடி 15 நாள்ல டிஸ்ட்ரிபியூட். எத்தனை கோடிங்க? 2.25 சார். 1 கோடி எவ்வளவு பெருசு இல்லையா? 2.25 எத்தனை பேருக்கு இருக்கு? வெறும் 60 பிசினஸ் பார்ட்னர்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? 60 பிசினஸ் பார்ட்னர். அதுல செல்வகுமார் இருக்காரு, துரை சார் இருக்காங்க, ரைட்டுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு.